2014க்கு முன்னாடி நமக்கு எதுக்குமே தெரியாது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன, நம்ம எத்தனாவது இடத்துல இருந்தோம், அதை பற்றியெல்லாம் ஒரு அந்த அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் அதை பற்றின சிந்தனைகள் இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு பொருளாதார விசன் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஊழல் நிறைந்த நாடாக இருந்தது. ஊழல் அவங்க மேலே அப்போது பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், பொருளாதார முடக்கம், அது தாண்டி ஒரு தொலைநோக்கு பார்வை, திட்டமிடுதல் இல்லாமல் இருந்தது. இந்த சவால்கள்லாம் நாம் எதிர்கொண்டோம். 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக, பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்தையெல்லாம் பின்தள்ளி விட்டு, நமக்கு முன்னாடி நம்ம பேசின நம்ம பெரியவர்கள்லாம் சொன்னாங்க, இங்கிலாந்துக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தாங்க, நம்மளுடைய காலனி ஆதிக்கத்தில் நம்மளை வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களை பின்தள்ளி விட்டு இன்றைக்கு உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்தில் 5வது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய நாடு வளர்ந்திருக்கிறது. சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய உத்வேகம். இந்த நாட்டில் ஒரு வளர்ச்சின்னா அது ஒரு தலைமை இருக்கணும். அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் 2014-15 நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி 106.57 லட்சம் கோடியாக இருந்த நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி இந்த 10 ஆண்டுகளில் 331 லட்சம் கோடியாக இருந்த, கிட்டத்தட்ட 3 மடங்கு இந்த 10 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிற நம்மளுடைய பொருளாதாரம். அதே போல நம்மளுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 2 மடங்கு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்பில் நம்மளுடைய கோயம்புத்தூர், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தோம். மேக் இன் இந்தியா திட்டம் 2014க்கு பிறகு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்டு, நம்மளுடைய நாட்டில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அந்த திட்டத்தை எல்லாம் நாம் பண்ணோம். இன்றைக்கு அந்த மூலம் நம்மளுடைய 2014 2024 வரை நம்மளுடைய இந்தியாவினுடைய முதலீடானது கிட்டத்தட்ட 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீட்டை நாம் கொடுத்துருக்குறோம். இந்த முதலீடு கிட்டத்தட்ட 143% 2014 கம்பேர் பண்ணும்போது 143% அதிகமாக இருக்கிறது. அதே போல் உற்பத்தி துறையை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அந்நிய நாடு முதலீடு மட்டும், அங்கிருந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்த முதலீடு மட்டுமே கிட்டத்தட்ட 165 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 69% நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய வந்திருக்கிறது. நான் சொன்னேன், ஒரு நாட்டினுடைய தலைவர், அவருடைய விஷன், அவர்கள் எடுத்த நடவடிக்கை இன்னைக்கு 5வது பொருளாதார நாடாக உயர்க்கணும்னா கிட்டத்தட்ட 1500 தேவையில்லாத சட்டங்களை நாம் நீக்கியிருக்கிறோம். 1500க்கும் மேற்பட்ட தேவையில்லாத சட்டங்கள். உதாரணத்துக்கு நம்மளுடைய ஒரு சின்ன ஃபேக்டரி MSME இருக்கும். அந்த ஒரு சின்ன ஃபேக்டரியில் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒயிட் வாஷ் பண்ணணும். அந்த 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஒயிட் வாஷ் பண்ணலைன்னா ஓனர் போய் அங்கே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் அவர் ஃபைன் கட்டணும். இதெல்லாம் ஒரு பேட்டில் நெக். இதையெல்லாம் நாம் நீக்கணும். கிட்டத்தட்ட அது மாதிரி 1500 சட்டங்களை நாம் நீக்கணும். நான் இருந்த ஒரு துறையில் நான் சொல்கிறேன், பிஐபின்னு நம்ம ஒரு பிஐபி இருக்கிறது, பிஐபி. அதில் என்ன வேலைன்னா, இங்கே நியூஸ் பேப்பரெல்லாம் பிரிண்ட் ஆகும். அந்த நியூஸ் பேப்பரெல்லாம் நாம் அவங்களுக்கு அனுப்பணும். அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆகிறது நாம் அனுப்பணும். அந்த பிஐபி கலெக்ட் பண்ணி
அவங்க வச்சிருக்குவாங்க. அது என்ன, எதுக்காக? வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. வெள்ளைக்காரனோட அந்த சட்டத்தில் இருந்தது, நாம இங்கிருந்து பக்கிங்காம் பேலஸுக்கு அனுப்பணும். அந்த பிஐபி கலெக்ட் பண்ணி அந்த பேலஸுக்கு அனுப்பணும். அந்த சட்டம் எவ்வளவு வரலும் இருந்தது? போன வருஷம் வரலும் இருந்தது. அதை பத்தி அதுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் யாருமே கண்டுக்கலாம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1500 சட்டங்களை நாம நீக்கி இருக்கிறோம். அதுல ஒரு முக்கியமானதுதான் நம்மளுடைய பிரதமர் அவருடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்.